நாளை வாழ்த்தி வரவேற்க அவர் நமத்தில கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். பிரைஸ் லார்ட் பிரதர். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மிகவும் அன்போடு அருமையான சகோதரிக்கும் கர்த்தரை சன்ஷைன் மினிஸ்ட்ரியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரை ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஒரு விடுதலை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் எங்களுக்குள் இருக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா சோர்வுகள், எல்லா தடைகள், எல்லா மாம்சத்தின் கிரியைகள், எல்லா உலகத்தையும் ஆவியானவர் சுட்டரிப்பீராகப்பா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவீராக. இன்னைக்கு வந்திருக்கிற நாங்கள் ஒருவராகிலும் வெறுமனை திரும்பாதபடிக்கு கர்த்தர் தமது மிகுந்த கிருபையினாலே ஆண்டவரே நீர் எங்களை போஷித்து, ஆண்டவரே உடைய கர்த்தாவே பரலோகம் மன்னாவினால் போஷித்து, ஜீவ தண்ணீரால் எங்கள் தாகத்தை தீர்த்து, இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க கர்த்தர் கிருபை தந்திருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் சோர்ந்து போய் வந்திருக்கிறார்களோ அவர்களை நம்முடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவரே எலியாவை தட்டி எழுப்பினது போல, விழாவிலே தட்டினது போல, ஹல்லேலூயா, விழாவிலே தட்டுகிறது ஆண்டவரே ஒரு மறுரூபத்தின் அனுபவம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆதாமுடைய விழா எலும்பை எடுத்து ஆண்டவரே கர்த்தாவே மனுஷி உண்டாக்கின கர்த்தர் மறுபடியும் எங்கள் ஒவ்வொருவரையும் விழாவிலே தட்டி எழுப்பபடியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விழாவிலே தட்டும் பொழுது ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த தழலினாலே அக்கினினாலே சுடப்பட்ட அந்த அப்பத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைண்டதாக. வெளியேற பெற்ற இயேசுவின் நாமம் பிரியமானவர்களே இன்றைக்கும் இந்த பூமியிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் தாழ்த்துகிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ, யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் மீது கர்த்தர் கிருபையுள்ளவராயிருக்கிறார். யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, யாரெல்லாம் பிரியமானவர்களை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு மிகவும் சமீபமாயிருக்கிறார். We have to believe in the Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்தை நம்ப வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த உலகம் ஹல்லேலூயா மருந்து மாத்திரைகளை, ஊசிகளை, ஆபரேஷனை, ட்ரீட்மெண்ட்டை நம்புகிறது. ஆனால் இயேசுவின் நாமத்தை நம்புவதற்கு ஹல்லேலூயா ரொம்ப நேரம் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தை ஹல்லேலூயா நாம் எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னால், ஹல்லேலூயா ஒரு மருந்து கடையில மருந்து எழுதி கொடுக்கிறார்கள். அது பல கடைகள்ல கிடைக்கவில்லை. எங்கேயோ ஒரு இடத்துல தேடி வாங்கும் பொழுது அங்கு நம்ம கேள்வி கேட்பதில்லை. இதை செய்தது எந்த கம்பெனி, இது நல்லதுதானா, இது சைடு எஃபெக்ட் வருமா, ஒன்றுமே நாம் கேட்பதில்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் இயேசுவின் நாமத்துக்கு வரும்போது இந்த உலகம் பல கேள்விகளை எழுப்புகிறது, பல சந்தேகங்களை கிளப்புகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நான் இன்றைக்கு இயேசுவின் நாமத்திற்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் இந்த பொல்லாத சாத்தானுக்கு தெரியும். இயேசுவின் நாமத்தை நீங்களும் நானும் அறிந்து கொண்டால் ஹல்லேலூயா அந்த நாமத்திலே ஜெயம் இருக்கிறது, அந்த நாமத்திலே விடுதலை இருக்கிறது, அந்த நாமத்திலே உயர்வு இருக்கிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் நம்மை விட்டு எடுத்து போட கர்த்தர் விரும்புகிறார். உலகத்தின் நாமங்கள், உலகத்தின் பெயர் பிரஸ்தாபங்கள், உலகத்தின் மேன்மைகள், உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், உலகத்தின் ஹல்லேலூயா எல்லைகளை கர்த்தர் நம்மை விட்டு எடுத்து போட விரும்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளில தியானத்துக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே பிரியமானவர்களே 2ஆம் அதிகாரத்தில இருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse 5, 5ஆம் வசனம். பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. பவுல் மூலமாக ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு ஒரு கட்டளையை வைக்கிறார், நமக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. The Holy Spirit, hallelujah, commands us through Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இன்றைக்கு நமக்கு ஒரு கட்டளை வருகிறது. என்ன கட்டளை? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அதுவே தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன சிந்தை இருக்கிறதோ அதுதான் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே, இந்த மத்தியான வேளையிலே நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது சிந்தையை தான் பிசாசு தொடுகிறான். சிந்தை நமக்கு சாத்தானை விட முதல் எனிமி நம்முடைய மாம்சம், இரண்டாவது எனிமி நம்முடைய சிந்தை. இதை வைத்தே அவன் ரிமோட் கண்ட்ரோல்ல வெளியில இருந்து அவன் ஆப்ரேட் பண்ணுகிறான். Satan operates us through a remote control. First enemy is our first enemy. நாம் பரலோகம் போக முடியாதபடிக்கு நமக்கு இருக்கிற முதல் விரோதி நம்முடைய மாம்சம். Flesh is the first enemy. The second enemy is our own thoughts. நம்முடைய சிந்தை. நம்முடைய சிந்தை. தேவ ஜனமே, நம்முடைய சிந்தை இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் தேவ சமூகத்திலே, இந்த வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சிந்தை தான் நமக்கு தோல்விகளையும் பிரியமானவர்களை போராட்டத்தையும் கொண்டு வருகிறது. ஆண்டவர் மிக அருமையாக, ஹல்லேலூயா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், ஐசாயா 55, ஏசாயா 55, 8, 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. இந்த கிறிஸ்து இயேசு நமக்கு பிதாவின் வழியாக இங்கு என்ன கட்டளை இடுகிறார் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, பிதாவாகிய தேவன் இங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. இன்றைக்கு ஊழியத்தில் எழும்ப முடியாதபடிக்கு, சாத்தானை காயப்படுத்தி அவனை பழி வாங்க முடியாமல் படி இருக்கிறதுக்கு காரணம், கர்த்தருடைய சிந்தை இல்லாமல் நம்முடைய சிந்தையை வைத்து விட்டால் சாத்தான் தப்பித்துக் கொள்வான். Hallelujah. If Satan exchanges our thoughts instead of God's thought, he will escape. He has escaped in our life so many times. நாம் அவனை குறிவைத்துக் கொண்டிருக்கும் போதே நாம் அவனை ஜெயிக்க, ஹல்லேலூயா, பிரியமானவர்களே, அடுத்த அடி நாம் வைத்திருந்தால் ஜெயித்திருப்போம். ஆனால் அந்த நேரத்திலே, கடைசி நேரத்தில் நம்முடைய சிந்தையை அவன் மாற்றி விடுகிறான். Satan tries to change our thought. இன்னைக்கு ஆவியானவர் நம்மில் சிலரை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. உன் சிந்தையினாலே தான், ஹல்லேலூயா, நீ எழும்ப முடியாமல் இருக்கிறாய். உன் சிந்தையை வைத்துதான் அவன் தப்பித்துக் கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு உன் சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, மகனே மகளே, நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டும். ஆவியானவர் பவுல் மூலமாக அதை தான் நமக்கு எச்சரிக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். ஏனென்றால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல. நாம் இன்றைக்கு கர்த்தர் நினைக்கிறது இல்லை. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை பிசாசு இரண்டாக பிரித்து விட்டான். மனுஷருடைய சிந்தையை, மனுஷருடைய நிந்தனை, ஹல்லேலூயா, வழிகளை அக்செப்ட் பண்ற ஊழியங்கள் இன்னைக்கு கோடியா இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷர் என்ன கேட்கிறார்களோ அதற்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி, அதற்காக பிரியமானவர்களே அதை அவர்களுக்கு என்கரேஜ் பண்ணி, மனுஷர்களுக்கு, ஹல்லேலூயா, பிரியமானவர்களே, பெரிய விழுகையை உண்டு பண்ணுகிற ஊழியங்கள் இருக்கிறது. ஏசாயா 55:8 படி நடக்கிற ஊழியங்கள் மிக மிக ஆபத்தானவைகள். மனுஷருடைய நினைவுகளை ஆம் என்று சொல்லி, அவருடைய வழிகளை கரெக்ட் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அவர்களிடத்திலிருந்து பணத்தை வாங்குவதற்காக செய்யப்படுகிற ஊழியங்கள் மிகவும் ஆபத்தானவைகள். ஏற்கனவே மனுஷன் தன் சொந்த சிந்தனைகளையும் வழிகளையும், ஹல்லேலூயா, ஜெயிக்க முடியாமல் இருக்கிறான். அதற்கு எரிகிற தீயிலே எண்ணெயை ஊற்றுவது போல, ஹல்லேலூயா, அதற்கு பிரியமானவர்களே இசைந்து கொடுக்கிற, அதற்கு, ஹல்லேலூயா, அதற்கு ஜால்ரா தட்டுகிற, ஹல்லேலூயா, நபர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள். 9ஆம் வசனம், ஹல்லேலூயா, இந்த ஊழியத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இது இரண்டாவது விதமான ஊழியம்.
ஹalleluya. இந்த ஊழியத்திற்கு அதிகமான பாராட்டுகளோ, அதிகமான பிரியமானவருடைய தேவனுடைய பிள்ளைகளோ, விசுவாசிகளோ இதை விரும்புவது கிடையாது. ஹalleluya. இந்த இந்த வசனத்தை 55:9 படி ஊழியம் செய்தால் நாம் கர்த்தருடைய சிந்தை உடையவர்களாய் இருக்கிறோம். ஏசாயா 58 55:8 படி ஊழியம் செய்தால் நாம் சாத்தானுக்கு ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறேனா, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேனா என்பதை இன்றைக்கு ஆவியானவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் உள்ள சிந்தையே என்னில் இருக்கும்போது நான் இந்த 9ஆம் வசனத்தின் ஊழியத்தை நான் செய்வேன். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சிந்தை உங்களை உயர்த்துகிறது. கிறிஸ்துவின் சிந்தை உங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிறோம் உங்களை மேன்மையாக வைக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை உங்களை ராஜ்யங்களுக்கு மேலாக, அல்லேலூயா, ஜாதிகளுக்கு மேலாக, ராஜாக்களுக்கு மேலாக உயர்த்துகிறது. சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு மேலாக நீங்கள் இருக்கிறீர்கள். எது? கிறிஸ்துவின் சிந்தை. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும். காரணம், ரோமர் 8:6 சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்துவின் சிந்தை ஆவியின் சிந்தையா இருக்கிறபடினாலே ஜீவனும் சமாதானமுமாம் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்ச சிந்தை, அல்லேலூயா, இது மரணத்தை உண்டாக்குகிறது. தெய்வ ஜனமே, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் உயிரோடு இருக்கிறோம் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய ஆத்துமா ஆல்ரெடி அது மரித்து விட்டது. தெய்வ ஜனமே, இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா என்று ஏதேன் தோட்டத்திலே சொன்ன கர்த்தர், அது புசித்த அடுத்த செகண்ட் அவர்கள் மரித்து விட்டார்கள். அதுவரைக்கும் தீமை என்னதென்று தெரியாதவர்களுக்கு தீமை அறியவும், நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவனைப் போல் அவன் ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னுமாக ஜீவ விருட்சத்தின் கனியம் புசித்தால் அவன் என்றென்றைக்கும், ஹல்லேலூயா, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டே இருப்பான் என்று கர்த்தர் பார்த்தார். தெய்வ ஜனமே, மாம்ச சிந்தை கிறிஸ்துவின் சிந்தைக்கு விரோதமாக இருக்கிறது. ஆவியின் சிந்தையோ கிறிஸ்துவின் சிந்தைக்கு ஏற்றது போல இருக்கிறது. இன்றைக்கு எதற்காக நான் இதை சொல்ல விரும்புகிறேன்? நம்மில் அநேகருக்கு விடுதலை கிடைக்காததுக்கு, அல்லேலூயா, போராட்டங்கள் இந்த ஜெயம் கிடைக்காதபடிக்கு. நானும் எப்படியோ ஜெபிக்கிறேன் பிரதர், நானும் எல்லா மீட்டிங் அட்டன் பண்றேன், நைட் மீட்டிங், டே மீட்டிங், உபவாச கூட்டம் எல்லாம் அட்டன் பண்றேன். தெய்வ ஜனமே, சிந்தையை நாம் மாற்றும்படி ஆவியானவர் விரும்புகிறார். அதற்கு நாம் தான், ஹல்லேலூயா, கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும். ஆவியானவரே, இன்றைக்கு நம்ம இப்பொழுது கேட்க போகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, அல்லேலூயா, வல்லமையான மகிமையான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய சிந்தை எங்களிலே நிலைத்திருக்க கடவுது, எங்களிலே காணப்பட கடவுது, எங்களிலே ஊற்றப்பட கடவுது ஆண்டவரே என்று கேட்கும் போது இந்த மாம்ச சிந்தை மரித்து விடுகிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே ரோமர் 8:7 வசனம், அடுத்த வசனம் எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையா இருக்குது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, பிதாவின் சித்தத்தை செய்ய விடாமல் இருப்பது இந்த மாம்ச சிந்தை தான். அது தேவனுக்கு விரோதமான ஒரு பகையா இருக்குது. பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமானதாக இருக்குது. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தையால் நியாயப்பிரமாணத்தையோ, தேவனுடைய கட்டளைகளுக்கோ, கற்பனைகளுக்கோ, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களுக்கோ, அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியத்தையோ செய்ய விடாதபடிக்கு விரோதமான பகையா இருக்கிறது. பிரியமானவர்களே, அநேக ஊழியங்கள் நன்றாக ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் போக போக முதலாவது அந்த ஊழியத்துக்குள்ளே பலூன் டெக்கரேஷன் வருகிறது. பின்பதாக, ஹல்லேலூயா, பேப்பர் டெக்கரேஷன், கலர் பேப்பர்ஸ், கலர் பிரியமானவர்களே காரியங்கள், இதையெல்லாம் பிரியமானவர்களே உலகத்தான் செய்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, மேக்கப் போடுவதிலும் தங்களை அலங்கரிப்பதும் பார்க்கும் போது இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் நினைக்கிறார்கள், ஹல்லேலூயா, நாம் இதையெல்லாம் விட்டு கர்த்தரிடத்திலே போக வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் அவரை விட்டு நாம் செய்கிற காரியத்தை அவர்கள் செய்கிறார்களே என்று சொல்லி ஒரு செலிபிரிட்டிய சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் மேக்கப் எல்லாம் வேண்டாம் என்று விட்டு கர்த்தருக்குள்ள வர நாங்கள் பிரயாசம் எடுக்கிறோம். ஆனா கிறிஸ்தவ பிள்ளைகள் கர்த்தரை விட்டு ஹல்லேலூயா
உலகத்துக்குள்ளே கடந்து வருகிறார்கள், சினிமாக்குள்ளே கடந்து வருகிறார்கள், சீரியலுக்குள்ளே கடந்து வருகிறார்கள். பிரியமானவர்களே, மாடல்ஸாக மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவள் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். இதிலே பிறந்து வளர்ந்த நாங்கள், ஹல்லேலூயா, இதை வெறுத்து வெளியே வர விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்துவை விட்டுவிட்டு, ரட்சிப்பை விட்டுவிட்டு, அபிஷேகத்தை விட்டுவிட்டு இதற்குள்ளே வர விரும்புகிறார்கள். இது எவ்வளவு, ஹல்லேலூயா, இது எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் என்று சொல்லி ஒரு சகோதரி தன் சாட்சியிலே சொல்லி இருக்கிறார். தெய்வ ஜனமே, இன்றைக்கும் கூட நாம் இதை தொடர்ந்து வாசிக்க போகிறோம். ரோமர் 8:8, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தெய்வ ஜனமே, இன்னைக்கு மாம்சத்தை அழிக்கும்படியாய் ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவரிடத்திலே சொல்ல போகிற, ஆண்டவரே, இந்த உலக சிந்தையும் மாம்ச சிந்தையும் ஆண்டவரே எடுத்துவிட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற ஆவியின் சிந்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. 9ஆம் வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவ ஜனமே, 10ஆம் வசனம், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், நம்முடைய சரீரம் பாவத்தை செய்யவே முடியாது. பிரியமானவர்களே, ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். சரீரம் மரிக்கும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருந்தால் சரீரம் மரிக்கும். சரீரத்தால பொய் சொல்ல முடியாது, பாவம் செய்ய முடியாது, இச்சிக்க முடியாது. ஹல்லேலூயா, தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா. ஆனால் ஆவியானது ஆவியின் நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. 11ஆம் வசனம், ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், ஹல்லேலூயா, எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருந்தால் நாம் உயர்த்தப்படுவோம். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். வியாதியிலிருந்து உயிர்ப்பிக்கிறார், மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கிறார், பலவீனத்திலிருந்து உயிர்ப்பிக்கிறார், பாவத்திலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம் பாவத்துக்கு செத்து, ஹல்லேலூயா, சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். 12ஆம் வசனம், ரோமர் 8:12, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம்ம அது மாம்சத்தை நம்ம எந்த கடனும் வாங்கவில்லை. சாத்தானுக்கு நம்ம எந்த விதமான உடன்படிக்கையும் செய்யவில்லை. ஆகவேதான் மாம்சத்தின்படி நம் கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்று 8:13 சொல்லுகிறது. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். சரீரத்துல இச்சைகள் இருக்குது, கோபம் இருக்குது, பொய் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது. பிரியமான தேவனுடைய, இதை அழிக்க வேண்டும். நம்மால் அழிக்க முடியாது. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தெய்வ ஜனமே, நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். முதலாவது, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். இரண்டாவது, உயிர்ப்பிக்கிறார். மூன்றாவது, தேவனுடைய புத்திரராய் நாம் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இருந்தால் நாம் பிழைப்போம், நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம், நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம், நாம் உயர்த்தப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 15ஆம் வசனம், ரோமர் 8:15, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்க கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தெய்வ ஜனமே, இன்றைக்கு அப்பா பிதாவே என்று நாம் அழைக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம், அழைத்தாலும் அதுல எந்த விதமான பலனும் இல்லாமல் இருப்பதற்கு காரணம், உள்ளே இருக்கிற இந்த மாம்ச சிந்தை. ஹல்லேலூயா. ஆகவேதான் இன்றைக்கு பவுல் மூலமாக ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது. அதே, ஹல்லேலூயா, பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2:6 நான் வாசிக்கிறேன்.
அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், பிரியமானவர்களே, அல்லேலூயா, அவர் தன்னுடைய ஸ்டேட்டஸை பார்க்கவில்லை, தன்னுடைய அந்தஸ்தை பார்க்கவில்லை, தன்னுடைய பெரிய மேலான நிலைமை அவர் பார்க்கவில்லை. அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், பாருங்க, அல்லேலூயா, 7ஆம் வசனம். இதுதான் கிறிஸ்து இயேசுக்குள்ள சிந்தை. அந்த என்ன சிந்தை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, 6ஆம் வசனத்திலிருந்து, பிலிப்பியர் 2:6 இயேசுவின் சிந்தை அங்க போடப்பட்டிருக்கு. அவர் சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், கஷ்டத்திலிருந்து ஒரு ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்புக்கு போகும்போது அவர்கள் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அதை அவர்கள், அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை இழந்து விடவே அவர்கள் விரும்பவில்லை. அந்த ஸ்டேட்டஸை, அந்த உயர்வை, அந்த காரியத்தை, அந்த உலக ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்துவிட விரும்புகிறதில்லை. கொள்ளையாடின பொருளாக இயேசு எண்ணவில்லை. அல்லேலூயா. 7ஆம் வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அல்லேலூயா. தேவஜனமே, தம்மை தாம் வெறுமையாக்கினால்தான் மனுஷ ரூபமாக முடியும். ஆகவேதான் நம்ம எவ்வளவு வெறுமையாய் இருக்கிறோம் என்று பாருங்கள், எவ்வளவு அடிமைகளாய் இருக்கிறோம் என்று பாருங்கள். இந்த சிந்தை மனுஷனை காப்பாற்றுவதற்காக தம்மை வெறுமையாக்கினால்தான் அவர் மனுஷனாக முடியும். கொள்ளையாடின பொருளாக எண்ணினால் அவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். தம்மை வெறுமையாக்கினால் மனுஷ ரூபம் எடுத்திருக்கிறார். தேவஜனமே, நாமும் கூட இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நம்மை வெறுமையாக்கி அவர்களை போய் சந்திப்பதற்காக நாம் அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணும்படியாய் ஒரு அடிமையின் ரூபத்தை நாம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷ சாயலானார். 8ஆம் வசனம், பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தேவஜனமே, அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற தாழ்மை, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற அந்த வெறுமை, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி, அல்லேலூயா, கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார். இதுதான் கிறிஸ்து இயேசு இன்றைக்கு என்னிடத்திலே எதிர்பார்க்கிறார். அவருடைய சிந்தை இதுதான். தேவனுடைய ரூபமாய் இருந்தோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தோம், தேவனுடைய மனவாட்டிகளாய் இருந்தோம். பிரியமானவர்களே, அதை சமமாயிருப்பதாக கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இன்னும் அநேகரை கர்த்தாவே அந்த மந்தைக்குள் சேர்க்கும்படியாய் நம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்து, அல்லேலூயா, சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினபடினாலே. 9ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாக உங்களை உயர்த்த போகிறது. டுடே God is going to lift us. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் இருக்கலாம், ஒரு நல்ல உயர்வுக்கு போக முடியாதபடிக்கு உங்கள்ட்ட படிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது ரெண்டுமே தேவையில்லை. நமக்கு கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற சிந்தை இருந்தால் உங்களை மேலாக உயர்த்துவார். யாரும் எனக்கு இந்த பாஷை தெரியாது, அந்த பாஷை தெரியாது என்று சொல்லி மாம்சத்திலே அறிக்கை செய்யக்கூடாது. ஆவியானவர் வரும் பொழுது உங்களை எந்த பாஷையில வேணாலும் பேச வைப்பார். When the Holy Spirit comes, hallelujah, இந்த பிரியமான ஆவியின் சிந்தை வரும் பொழுது நீங்கள் இந்த பூமியில் உள்ள எல்லா பாஷைகளையும் பேசலாம், பரலோக பாஷையை பேசலாம், தூதர்கள் பாஷையை பேசலாம், கர்த்தருடைய பாஷையை பேசலாம். Hallelujah. You can speak all languages. ஆனால் மனுஷ சிந்தை சொல்லுகிறது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு தெலுங்கு தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக கிறிஸ்தவர்கள் கூட ஹிந்தியை எதிர்க்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் அந்நிய பாஷையை எதிர்க்கிறது போலதான் இருக்கு. எல்லா பாஷைகளையும் மனுஷருக்காக தான் தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி, பிரியமானவர்களே, இந்த பூமியில வந்து மனுஷருக்கு ஏற்ற பாஷைகளை கர்த்தர் பேசினார். அவர் நம்முடைய பாஷையெல்லாம் வெறுக்கவில்லை. அவர் நினைத்திருந்தால், பிரியமானவர்களே, இந்த தமிழ் பாஷை பல விக்கிரகங்கள் நிறைந்த இந்த இந்திய தேசத்திலிருந்து வந்த ஒரு பாஷை. இந்த பாஷையை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. இந்த பாஷை அவர் நேசித்தபடினாலே தான் நமக்கு தமிழிலே வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். நாம் பல பாஷைகளை வெறுக்கிறோம். கர்த்தர் நினைத்திருந்தால் ஒரே பாஷை, ஹீப்ரூல தான் பைபிள் இருக்கு, வேணா நீங்க கத்துக்கிட்டு பைபிளை படிங்கன்னு சொல்லியிருக்கலாம்.
நம்மேல் வைத்த கிருபை, உலகத்தின் பல ஆயிரக்கணக்கான பாஷையிலே கர்த்தர் நமக்கு வேதாகமத்தை, அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற சிந்தையே நமக்குள்ளும் இருக்கும்போது தேவன் இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உன்னை உயர்த்த போகிறேன். I'm going to lift you, my son, my daughter, above all kingdoms, above all kings, above all nations. எல்லா ஜாதிகளுக்கு மேல, தேசங்களுக்கு மேல உன்னை நான் உயர்த்த போகிறேன். 10ஆம் வசனம், இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்குபடிக்கு செய்வார். மகனே, மகளே, நீங்கள் கர்த்தரால் உயர்த்தப்படும் போது, வானாதி வானங்களுக்கு மேலாக, தேசங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் போது, எல்லா போராட்டங்களும் உங்களுக்கு முன்பதாக முடங்கும், உங்களுக்கு முன்பதாக அடங்கும், உங்களுக்கு முன்பதாக செயலற்று போகும். ஆல் ப்ராப்ளம்ஸ், ஆல் எனிமி, ஆல் சேலஞ்சஸ், எல்லா வியாதி, இன்னைக்கு வியாதி நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது எல்லாவற்றையும் அடக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற சிந்தை நமக்குள் இருக்கும்போது முடங்க செய்யும். 11ஆம் வசனம், பிலிப்பியர் 2:11, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். தேவஜனமே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று எல்லாரும் சொல்லும்படிக்கு ஒரு மேலான நாமத்தை, எந்த பெயரை பிசாசு கெடுத்தானோ, எந்த பெயரை பிசாசு பிரியமானவர்களே நஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தினானோ, அந்த பெயரை, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டி இவர்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், இயேசுவின் அப்போஸ்தலர்கள், இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு மேலான நாமத்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்கு பெற்று தருகிறது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை, பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, நம்மை உயர்த்துகிறது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை, ஹல்லேலூயா, நாம் மாம்சத்துக்கு கடனாளிகளாகாதபடிக்கு நம்மளை காத்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை, உதாரணத்தை நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்னதான் கர்த்தரால் அழைக்கப்பட்டு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, வழிநடத்தப்பட்டு வந்தாலும் சாத்தான் அநேகரை கடைசி நேரத்திலே இந்த மாம்ச சிந்தை கொடுத்து விழ வைக்கிறான். மாம்ச சிந்தை கொடுத்து விழ வைக்கிறான். ஹல்லேலூயா. நோவா தன் காலத்திலே வாழ்ந்த எல்லா மனுஷருக்குள்ளே அவன் ஒரு நீதிமானாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நோவா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமான ஒரு குடும்பம் இருக்கும் என்று சொன்னால் பூமியிலே அது நோவாவுடைய குடும்பம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் செய்து, பிரியமானவர்களே, அந்த காலத்திலே, ஹல்லேலூயா, கர்த்தர் பூமி முழுவதையும் அழிக்கும் போது அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து, ஹல்லேலூயா, எல்லா ஜீவராசிகளையும் காக்கும்படிக்கு ஒரு உத்தமமான, ஒரு மகிமையான ஒரு நீதிமானாக இருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை பிசாசு என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த மாம்ச சிந்தையை கொடுக்கும்படியாக விரும்புகிறான். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனம், ஹல்லேலூயா, 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். தேவஜனமே, நோவா பயிரிடுகிறான். ஹல்லேலூயா. பூமியிலே அவன் விவசாயம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. He is farming. அதிலே திராட்சை தோட்டங்களை உண்டாக்குகிறான். உண்டாக்கின உடனே என்ன நடக்கிறது பாருங்கள். இந்த மாம்ச சிந்தை, அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். தேவஜனமே, ஹல்லேலூயா. இந்த நோவா இதை 6ஆம் அதிகாரத்திலே செய்திருந்தால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, 7ஆம் அதிகாரத்தில் இப்படி செய்திருந்தால் அவனையும் சேர்த்து கர்த்தர் அழித்திருப்பார். இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம், என்னவென்றாலும் செய்யலாம் என்பது அடையாளம், அது அது தகுதியாக இருக்காது. தெய்வஜனமே, நம்ம அநேகரை சாத்தான் இப்படி பயன்படுத்த விரும்புகிறான். ஹல்லேலூயா. அதான் பூமி முழுவதும் அழிச்சாச்சு, இன்னுமே அழிக்கிறதுக்கு இன்னொரு 3,000-3,000 வருஷம் இருக்குது என்று சொல்லி நாம் அட்வான்டேஜ் எடுக்க கூடாது. ஹல்லேலூயா. நோவா
தன் காலத்திலே நீதிமானா இருந்து கர்த்தருக்கோ அல்லேலூயா நோவாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரியமானவர்களே ஒரு பாரம், ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6:8 சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இப்ப பூமி முழுவதையும் அழித்தாச்சு. அல்லேலூயா. எல்லா மிருக ஜீவன்களும் காப்பாற்றப்பட்டு நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் இருக்கிறார்கள். நோவா பயிரிடுகிறவனான அதிலே தவறில்லை. திராட்சை தோட்டத்தை நாட்டினான், அதிலே தவறில்லை. அல்லேலூயா. 21ஆம் வசனம், இந்த மாம்ச சிந்தை தேவ ஜனமே, அவன் திராட்சரசத்தை குடிக்கிறதோடு நிறுத்தி இருக்கலாம். வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். தேவ ஜனமே, இன்றைக்கு அல்லேலூயா கிறிஸ்டியானிட்டியோட நிலைமை இப்படிதான் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் எதை குடிக்க கூடாதோ குடிக்கிறோம். பெருமையை குடிக்கிறோம், உலகத்தை குடிக்கிறோம், உலக சிந்தையை குடிக்கிறோம். அல்லேலூயா. வெறி கொள்ளுகிறோம். தேவ ஜனமே, இதுல அல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் அபிஷேகம் பெற்றோர் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தீர்க்க முடியாத பல வருஷ பிரச்சனைகளை நீங்க அந்நிய பாஷையில புது அபிஷேகத்தை வாங்கி உங்க ரட்சிப்பை சரி செய்து கொண்டு நீங்க புது எண்ணெயை வாங்கி நீங்க அந்நிய பாஷையில பேசி பாருங்கள். சாத்தான் உங்க எல்லைக்கே வரவே மாட்டான். அக்கினி உங்க எல்லை முழுவதும் பற்றி எரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை செய்ய செய்ய கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்வார். தேவ ஜனமே, இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், மாம்ச சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம இந்த உலகத்தை அதிகமாக பருக வைக்கிறது. இந்த உலகத்தை அதிகமாக நாம் குடிக்கிறோம். இந்த உலகத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள என்டர்டெயின்மெண்ட்ஸ், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்குள்ள எதெல்லாம் வரவே கூடாதோ அதையெல்லாம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்று நுழைந்த சில பொருட்கள் தொடர்ந்து விமென்ஸ் டே, மென்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, அல்லேலூயா, வேலண்டைன்ஸ் டே என்று சபைக்குள்ளே வந்திருக்கு. இதெல்லாம் சாத்தானுடைய துரைத்தனங்கள் கொண்டாடுகிற காரியங்கள். விமென்ஸ் டே என்று சொல்லி சபைக்குள்ளே வந்து அன்றைக்கு முழுவதும் பெண்களை மேடையில ஏத்தி, பிரியமானவர்களே, அவளுடைய அலங்காரம், அவளுடைய மேக்கப், அவளுடைய காரியங்கள் சபையை தீட்டுப்படுத்துகிறது. அவளுடைய டான்ஸ் தீட்டுப்படுத்துகிறது. அல்லேலூயா. இதுல எந்த டேஸும் சபைக்குள்ள வரக்கூடாது. இதெல்லாம் உலகத்தான் செய்கிறது. அவனே மறந்து போயிருக்கிறான். ஆனால் சபை திருநெல்வேலியிலே ஒரு பெரிய ஏஜி சபையில பேசின போன வருஷம், அன்றைக்கு பார்த்து ஃபாதர்ஸ் டே, பிரியமானவர்களே, அதை பிதாவோடு ஒப்பிட்டவர்கள் பேசுகிறார்கள். ரொம்ப வேதனையாக இருந்தது. சீலிங் ஃபுல்லாக ஒரு டேங்லஸ் தொங்க விட்டிருக்கிறார்கள். ஃபாதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே என்று சொல்லி ஒரு 300 அல்லேலூயா அட்டைகளை சீலிங்களை தொங்க விட்டிருக்கிறார்கள். ஃபாதர்ஸ் டே என்று சொல்லி தொங்க விட்டிருக்கிறார்கள். ஒரு வசனத்தை போட்டால் அசிங்கமாக இருக்கிறது, சபையினுடைய அழகு போய்விட்டது என்று சொல்லுவார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபை எந்த அளவுக்கு விழுந்து கிடக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா. ரொம்ப வேதனையாக இருந்தது. அன்றைக்கு சொல்லப்பட்ட எந்த சவாலான செய்திகளையும் அவர்கள் கேட்பதற்காக ஆயத்தமாக இல்லை. மெகா சர்ச்சஸ் ஆர் cursed. Hallelujah. They are not willing to listen to the word of God. They are not glorifying God. They are not, hallelujah. The Holy Spirit is not the leader there. He is not the master there. அங்கு அவர்கள் தான் பிரியமானவர்களே தலைவர்களாக இருக்கிறார். ரொம்ப வேதனையாக இருந்தது. 6 மாதத்துக்குள்ளே அந்த சீனியர் பாஸ்டர் மரித்து விட்டார். தேவ ஜனமே, இந்த ஃபாதர் அங்கே போய் எந்த ஃபாதர்கிட்ட போயிருக்காருன்னு தெரியல. நான் எதுவும் என பெருமைக்காக சொல்லவில்லை. பிரியமானவர்களே, அவர் கெட்டு போகிறதால அவர் மட்டும் கெட்டு போகணும். அவரை நம்பி வருகிற 1000 ஆத்துமாக்களை கெடுக்க கூடாது. அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் நரகம் போக வேண்டும் என்று சொன்னால் நான் மட்டும் போக வேண்டும். என்னை நம்பி வருகிற எல்லாரையும் பிரியமானவர்களே நான் அப்படியாக செய்யக்கூடாது. இந்த நோவா பிரியமானவர்களே அநேகரை காப்பாற்றி, அநேக மிருக ஜீவன்களை காப்பாற்றி, இந்த பூமியிலே ஒரே குடும்பமாக இருந்த நோவா குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகப்படுத்திருந்தான். அல்லேலூயா. இந்த காரியத்தை நாம் செய்தால் நாம் உயர்த்தப்பட முடியாது. தேவ ஜனமே, மேலான நாமத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு
கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லி இருந்தார். 15ஆம் அதிகாரத்திலே, 17ஆம் அதிகாரத்திலே திரும்ப திரும்ப சொல்லினார், உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே அல்லேலூயா, உனக்கு ஒரு குமாரனை பெறுவான் என்று சொல்லி. பிரியமானது, எலியேசர் அல்ல, இஸ்மவேல் அல்ல, ஆனால் ஆகாரை தெரிந்து கொண்டார். பிரியமான, பிதாவின் சித்தத்தை நோவாவால் ஒரு இடத்துல செய்ய முடியவில்லை, ஆபிரகாமால் ஒரு இடத்துல செய்ய முடியவில்லை. கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது 15ஆம் அதிகாரத்திலே. இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. உன் வீட்டை விட்டு வெளியே வந்து வானத்தின் நட்சத்திரங்களை பார். நான் கடல் மணலத்தனியாக உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியை ஆசீர்வதிக்க போகிறேன். பிரியமானவர்களே, ஆனால் 16ஆம் அதிகாரத்திலே, 15ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், 16ஆம் அதிகாரத்திலே இந்த மாம்ச சிந்தை வந்துவிட்டது. அன்றைக்கு வந்த அந்த மாம்ச சிந்தை இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த சந்ததியை, ஆபிரகாமுடைய கர்ப்ப பிறப்பாகிய ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேலன் என்ற அந்த சந்ததியை, அன்றைக்கு வந்த அந்த மாம்ச சிந்தை இன்றைக்கும் புரட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறது. தேவஜனமே, என்றைக்கோ பாவத்தில் வாழ்ந்த நாம் இன்றைக்கும் அந்த சிறையிருப்பில் இருக்கிறோம், அந்த போராட்டத்தில் இருக்கிறோம். ஒரு நாள் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்தது இன்றைக்கு பல இடங்கள்ல நம்மளை அலைய வைக்கிறது. ஹாஸ்பிட்டலுக்கு அலைகிறோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைகிறோம். பிரியமான தேவனுடைய காரணம் என்ன? ஒரே ஒரு நாள் மாம்ச சிந்தை, அதில் வந்த வாழ்க்கை, அதில் வந்த போராட்டங்கள், அது பர்மனண்டாக ஆபிரகாமுடைய லைஃப்ல பிரியமானவர்களே உண்டானதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மோசை கூட இந்த மாம்ச சிந்தை விட்டு வைக்கவில்லை. பார்வோன் அரண்மனையிலே செய்த காரியத்தை கர்த்தர் மன்னித்து பரிசுத்த பூமிக்கு கொண்டு வந்து விட்டார். ஆனால் கானானுக்குள்ள போக முடியாதபடிக்கு, அல்லேலூயா, கர்த்தரை மகிமைப்படுத்தாதபடி, கர்த்தரை ஒரு இடத்துல விசுவாசிக்க முடியாதபடிக்கு மோசே மனம் பதறி பேசிவிட்டான். ஊழியத்திலே மனம் பதறி பேச வைப்பான். சித்தத்தை நாம் செய்கிறதை பிசாசு விரும்புகிறதே கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் சித்தத்தை மாத்திரம்தான் செய்வார்கள். அவர்களால் தங்களுடைய சுய சித்தத்தை செய்ய முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏன் நோவாவுக்கு இது வந்தது? ஏன் ஆபிரகாமுக்கு இது வந்தது? ஏன் கர்த்தர் சில நேரங்களில் இதை அதிகமாக அனுமதிக்கிறார்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, நம்மிடத்துல ஒரு குறைவு இருக்கும் போதுதான் அவரால் கிருபை கொடுக்க முடியும். இதை கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். பெருமை வந்துவிடக் கூடாது என்று அனுமதிக்கிறார். ஆனால் நாம், ஹல்லேலூயா, ஆவியின் சிந்தையிலே இருந்தால் இந்த பெருமையும் நம்ம ஜெயிக்கலாம். உலகத்தை ஜெயிக்கலாம், மாம்சத்தை ஜெயிக்கலாம், பிசாசை ஜெயிக்கலாம். ரோமர் 7:15 நான் வாசிக்கிறேன். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று அருமையான அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். எனக்கு சம்மதியே இல்லை, நான் விரும்புகிறதை என்னால செய்ய முடியவில்லை. கிறிஸ்துவின் சிந்தையை விரும்புகிறேன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அந்த உயரத்தை நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, உயிர்ப்பிக்கப்பட விரும்புகிறேன். அல்லேலூயா, நிரப்பப்பட விரும்புகிறேன். ஆனால் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். தெய்வ ஜனமே, கோடிக்கணக்கான பேர் நரகத்தில் இருப்பதற்கு இந்த வசனத்தின்படி தங்களை காத்து கொள்ளாதனால்தான். இன்றைக்கும் நம்மில் எத்தனை பேர் இப்படி இந்த சிறையிருப்புல இருக்கிறோம் என்று தெரியாது. விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறவர்களாய் நீங்கள் இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் என்னை அழைக்கிறார், கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. 16ஆம் வசனம், ரோமர் 7:16. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. நான் இப்படி விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. தெய்வ ஜனமே, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை ஏன் நமக்குள்ள வெளிப்படவில்லை? நமக்குள்ள வாசமாய் இருக்கிற பாவம், நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவம்.
தேவஜனமே, இந்த பாவம் தான் நம்முடைய நினைவுகள், நம்முடைய வழிகளை கொடுக்குது. திருமண காரியத்திலே நம்முடைய நினைவுகள், நம்முடைய வழிகள் வரும் பொழுது பெற்றோர் போய் அல்லேலூயா பயங்கரமாக போய் காயப்படுகிறார். காரணம் என்ன? நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள். இதைதான் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நான் எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. 18ஆம் வசனம், ரோமர் 7:18. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். மாம்சத்திலே நன்மை வாசம் பண்ண முடியாது. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. தேவஜனமே, இதைதான் ஆபிரகாம், நோவா, மோசே மோசே மனம் பதறி அந்த இடத்துல பேசினபடினாலே கர்த்தர் துக்கப்பட்டார். நம் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படக்கூடாது. We should not quench the Holy Spirit. ஆவியை அவித்து போடக்கூடாது. ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. We should not resist the Holy Spirit. We should not, hallelujah, quench the Holy Spirit. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, we should not, hallelujah, defile the Holy Spirit. அவரை துக்கப்படுத்தக்கூடாது. அவரை நாம் கரைப்படுத்தக்கூடாது. தெய்வ ஜனமே, இதைதான் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னில் வாசமா இருக்கிறது. நன்மை செய்ய வேண்டுங்கிற விருப்பம் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. 19ஆம் வசனம், ரோமர் 7:19. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே பிசாசு செய்ய வைப்பான். தெய்வ ஜனமே, பெரிய ஊழியம் ஸ்தாபிக்கிறதோ, பெரிய ஊழியர்கள் செய்கிறதோ, பல ஊர்களுக்கு போவதோ முக்கியம் அல்ல. விரும்புகிறதை செய்கிறோமா? விரும்பாத தீமையை செய்கிறோமா? இன்றைக்கு ஆவியானவருடைய ஒத்தாசையோடு, அவருடைய அக்கினியோடு, அவருடைய வசனத்தோடு, அவருடைய கிருபையோடு நாம் இதை சரி செய்யும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். 20ஆம் வசனம், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்ற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அல்லேலூயா. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி 22ஆம் வசனம், தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? தேவ ஜனமே, அல்லேலூயா. 25ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் என் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இன்னைக்கு எழுப்புதல் வராமல் இருப்பதற்கு காரணம், ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தின்படி விடுதலை வேண்டும். அல்லேலூயா. 25ஆம் வசனத்தின்படி, பிரியமானவர்களே, மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் சரீரத்தினாலே மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இதனாலதான் எழுப்புதல் வரவில்லை. இதனால்தான் நாம் உயர்த்தப்படவில்லை. இதனால்தான் நம்முடைய பெயர் கெட்டு போகிறது. தெய்வஜனம், இதனாலதான் மோசே மனம் பதறி பேசி கானானுக்குள் கர்த்தர் சொன்னார், நீ போக முடியாது மோசே, போக முடியாது. தெய்வ ஜனமே, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஹாஸ்பிட்டல் மூலியம் போய் எனக்கு குணமாக்கும் வரமில்லையே என்றெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. பிரியமானவர்களே, ஆஸ்பத்திரி ஊழியம் சென்று பரமண்டலம் இருக்கிற ஜெபத்தை நீங்க சொல்லுங்க. ஒரு பெரிய ஊழியர், அவர் பேசும்போது லட்சக்கணக்கான ஜனங்கள், இன்றைக்கும் அவர் இருக்கிறார், லட்சக்கணக்கான ஜனங்கள் அவருடைய ஆத்ம பாரத்தை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். வெளிநாட்டுல எப்படிப்பட்ட, லண்டன்ல, இங்கிலாந்துல இப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன் ஆத்ம பாரத்தோடு, பிரியமான ரெய்னான் போங்கேக்கு அடுத்து ஒரு ஆத்ம பாரம் கொண்ட ஆத்மாக்களுக்காய் போகிற சபைகளை கடிந்து கொள்ளுகிற ஒரு 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 தாசனே வெளிநாட்டிலே நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அல்லேலூயா. அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கு அழைத்திருந்தார்கள். அவரும் அவர் மனைவியும் கடந்து சென்றார்கள். அப்பொழுது அவருக்கு சொல்லப்பட்டது,
அந்த தாயினுடைய மகள் சொன்னால், என் அம்மா ரொம்ப சிக்கா இருக்காங்க, ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த ஊழியர் சொன்னார், நான் போய் பார்க்கட்டுமா என்று கேட்டார். அப்ப அந்த மகளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. காரணம், உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரதர். அவருக்கு 1/2 மணி நேரம் டைம் கிடைத்தாலே அது ஒரு பெரிய காரியம். காரணம், பல தேசங்களுக்கு அவர் டிராவல் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்தியாவிலே அவரை அழைக்க வேண்டும் என்று சொன்னால், அடுத்த வருஷம் இதே நாளிலே வருகிறீர்களா என்று கேட்டால்தான் அவரால் வர முடியும். காரணம், அவ்வளவு காரியங்களுக்கு அவர் கடந்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓப்பனாக, சத்தியத்தை சத்தியமாக, பைபிளை பிரியமானவர்களே, ஒரு வருஷத்துல ஹல்லேலூயா பலமுறை படிக்கக்கூடிய அவருடைய சாட்சியை நான் கேட்டபோது ஆச்சரியப்பட்டேன். 17 வருஷத்துல கிட்டத்தட்ட ஹல்லேலூயா 17 தடவைக்கு மேலாக வேதாகமத்தை வாசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவரை உயர்த்தும்படியாக சொல்லவில்லை, இந்த மாம்ச சிந்தை அழிப்பதற்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். அப்பொழுது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் கடந்து சென்று அந்த வெண்டிலேட்டர்ல வைக்கப்பட்ட அந்த தாயாருக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாளைக்கு நாங்கள் வெண்டிலேட்டரை எடுக்க போகிறோம், அந்த லைஃப் சேவிங் சப்போர்ட் எல்லாம் எடுக்க போகிறோம், எடுத்தால் 10 நிமிஷத்திலே மரித்து விடுவார்கள். ஆகவே பார்க்கிறவர்கள் வந்து பார்த்து விட்டு செல்லலாம் என்று சொன்னார். இவரும் அவருடைய மனைவியும் சென்று, மனைவி அந்த பேஷண்டுடைய ஒரு கையையும், இவர் தன்னுடைய இன்னொரு கையையும் மனைவி இடத்துல பிடித்துக் கொண்டு 3 பேரும் கை கோர்த்து, அந்த அம்மா கோமால இருக்கிறாங்க, வெண்டிலேட்டர்ல இருக்கிறாங்க. 3 பேரும் கையை பிடித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இவரும் இவரது மனைவியும் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற அந்த ஜெபத்தை சொன்னார்கள். பரலோகத்திலே பரத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொன்ன போது அவர்கள் ஒரு பெரிய சத்தத்தோடு கண்ணை திறந்து பார்த்தார்கள். நர்சஸ் எல்லாம் பயந்து ஓடிவிட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாளிலிருந்து அவர்களுக்கு சுய நினைவு திரும்பினது. பூமியிலே இந்த சித்தம் செய்யப்படுவதாக என்று சொன்ன போது அந்த சகோதரி பரிபூர்ண சுகமடைந்து, ஹல்லேலூயா, அவர்கள் வீட்டுக்கு வந்து இன்றைக்கும் அவர்கள் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை, தேவ ஜனமே. ஆகவேதான் நாம் நம்முடைய மனதின் மூலமாகவும் மாம்சத்தை சுட்டரிக்கிறது மூலமாகவும் தேவனுக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இந்த சிந்தையிலே வந்து பிசாசு அநேக பரிசுத்தவான்களை கவிழ்த்து விட்டிருக்கிறான். தேவ ஜனமே, சாமுவேல் தீர்க்கதரிசி தன் சிறு வயது முதல் தன்னுடைய ஹல்லேலூயா தேவனுடைய ஆலயத்தில் இருந்து தேவனுக்கு பிரியமாயிருந்து தேவனுக்கு என்பதாக, பிரியமானவர்களே, ஒரு உத்தமமான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நியாயாதிபதி, ஒரு ஆசாரியன், அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணின அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி, ஹல்லேலூயா, அவனுடைய வாழ்க்கையிலே வந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய ஜீவியம் நன்றாக இருந்தது. ஹல்லேலூயா. 8ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். கர்த்தர் வைக்க சொன்னாரா தெரியல, சாமுவேல் வைத்தான். ஹல்லேலூயா. முதிர் வயதான போது சாமுவேல் தன் குமாரரை தீர்க்கதரிசிகளாக இல்ல நியாயாதிபதிகளாக வைத்தான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று வந்தது. அவனுடைய மூத்த குமாரனுக்கு யோவேல், இளைய குமாரனுக்கு அபியா என்று பெயர். ஹல்லேலூயா. இவர்கள் பேர்சபாவிலே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் 3ஆம் வசனம், அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல், ஹல்லேலூயா, பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, சாமுவேல் ஒரு உண்மையான பரிசுத்தம் உள்ள ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு முன்பாக நின்ற ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் பிள்ளைகளை கர்த்தர் நியாயாதிபதிகளாக ஏற்படுத்தவில்லை, சாமுவேலை ஏற்படுத்தி அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் நடவாமல், சாமுவேலுடைய வழியில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அதனாலே அவர்களுக்கு பெயர் கெட்டுவிட்டது. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பெயர் இல்லை. பிரியமானவர்களே, மேலான நாமம் வேண்டும் என்று சொன்னால், ஹல்லேலூயா,
பெரிதான காரியங்களை கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னான். நமக்கு கீழே எல்லா பாவங்களும் எல்லா சாபங்களும் முடங்க வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இவர்கள் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், அல்லேலூயா, பூமியை அசைக்கிறவர்கள், இவர்கள் பட்டணங்களை அசைக்கிறவர்கள், உலகத்தை அசைக்கிறவர்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று பெயர் வர வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே நம்மில் இருக்க கடவுள். இந்த சிந்தை எப்போ வருகிறது? ஒரு பெரிய ஜெயம் கிடைத்தவுடன். பிரியமானவர்களே, நோவாவுக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைத்தது, ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய வாக்கு தத்தம் கிடைத்து விட்டது, மோசைக்கு ஒரு பெரிய பதவி, தீர்க்கதரிசி என்ற பதவி கிடைத்து, சாமுவேலுக்கு அல்லேலூயா ராஜாக்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலிலே சாமுவேல் எடுக்கிற தீர்மானம் தான் தீர்மானம் என்கிற அந்த பெரிய உயர்த்தப்பட்ட நிலைமை வரும்போது சிந்தனையில வந்து பிசாசு தடை உண்டு பண்ணுகிறான். வனாந்திரத்திலே கரவலாடுகளின் பின்பதாக அலைந்து திரிந்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் கொண்டு வந்து தமது ஜனமாக இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணின போது, அல்லேலூயா, யுத்தம் செய்கிறதை தாவீதை நிறுத்திவிட்டான். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த போது தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். இன்னைக்கு யுத்தம் செய்ய விரும்பாத தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் மாம்ச சிந்தையினாலே, பிரியமானவர்களே, அவர்களை தாக்குகிறான். மாம்ச சிந்தை, அல்லேலூயா, மாம்ச சிந்தை. தாவீது யுத்தத்துக்கு போக விரும்பவில்லை. காரணம், இப்பொழுது கர்த்தர் அதிகமாய் உயர்த்தி விட்டார். வனாந்திர வாழ்க்கை இல்லை. அபிகாயிலுடைய புருஷனிடத்துல போய் ஏதோ எங்களுக்கு சாப்பிட வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நிரம்பி வழிகிறது. போராட்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. அல்லேலூயா, 40 வருஷம் சமாதானமாய் இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற நேரம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாம்ச சிந்தை வந்து அவனை யுத்தம் பண்ணாதபடிக்கு எருசலேமிலே இருக்க வைத்து சாப்பிட்டு தூங்கி கொண்டிருந்த தாவீது அந்த யுத்த நேரங்கள்ல, அல்லேலூயா, அவன் உப்பரிகை மேலே போக உலாவும் போது அவன் பத்சேபாளை பார்த்து அவன் பாவம் செய்தான். மாம்ச சிந்தை நம் சாத்தானை எதிர்த்து யுத்தம் பண்ணாவிட்டால், அல்லேலூயா, சிலுவையின், பிரியமானவர்களே, வல்லமையினாலே, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிதலினாலே, இயேசு கிறிஸ்துவின் சிந்தனையினாலே மாம்ச சிந்தையை ஜெயிக்காவிட்டால், அல்லேலூயா, இயேசுவின் சிந்தையை வைத்து யுத்தம் பண்ணாவிட்டால், சாத்தான் மாம்ச சிந்தை வைத்து நம்மை ஜெயித்து விடுவான். அல்லேலூயா. இன்னைக்கு கோடிக்கணக்கான பேரை ஜெயித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஒருவேளை நாமும் கடந்த நாட்களில் ஜெயிக்கப்பட்டிருக்கலாம். பரவாயில்ல, இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைக்கும்படியாய், தொடர்ந்து நீங்கள் ஜெயித்து கொண்டே இருக்கும்படியாய் நம்மை அழைக்கிறார். தேவச்சனமே, சிம்சோனை கர்த்தர் ஒரு நியாயாதிபதியாய் உயர்த்தி வைத்திருந்தார். சிம்சோன் பெயரை கேட்டாலே பெலிஸ்தர் எல்லாம் பயப்படக்கூடிய ஒரு சிம்சோனை அவ்வளவு சீக்கிரம் அவர்களால் எதிர்க்கவே முடியாது. காரணம், அப்படிப்பட்டதான அபிஷேகம், அப்படிப்பட்டதான ஒரு நஸ்ரய விரதம், அப்படிப்பட்டதான கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. He was full of power and authority. தேவஜனமே, ஹல்லேலூயா, பவர் அண்ட் அத்தாரிட்டி. சிம்சோன் எப்படிப்பட்ட அபிஷேகனா, அந்த ஸ்பாட்டுக்கு போகாமலேயே அவர்களை, ஹல்லேலூயா, அவர்களை சேதப்படுத்தக்கூடியவன். 300 நரிகளை பிடித்து அதை ஒன்றோடு ஒன்று கட்டி அதனுடைய வாளிலே தீப்பந்தத்தை வைத்து அனுப்புகிறவனாய் இருந்தால் அவனுக்குள்ள எப்படிப்பட்ட அக்கினி இருந்திருக்கும் என்று யோசித்து பாரு. நாமும் ஆதி நாட்கள் அப்படிதான் இருந்தோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கிறிஸ்துவின் சிந்தை மறுபடியுமாய் நமக்குள்ளே வருவதற்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. The very thought, the very mind of the Lord Jesus Christ. எப்படிப்பட்ட சிந்தை? தன்னுடைய பிரியமானவர்களே, தன்னுடைய மேலான தேவனுடைய ரூபத்தை, சாயலை சமமாயிருப்பதை எண்ணாமல், கொள்ளையாடின பொருளா எண்ணாமல், எந்த நேரமும் யாருக்காகவும் தன்னை தாழ்த்த அவர் ஆயத்தமாக இருந்தார். சமாரிய ஸ்திரீ ஒரு ஸ்திரீயை பார்ப்பதற்காக பிரயாணத்திலே களைப்போடு இருந்தாலும் அவர் போய் அந்த யாக்கோபின் கிணற்றண்டையில உட்கார்ந்திருந்தார். அப்ப சொல்லியிருக்கலாம், நான் எவ்வளவு பெரிய தேவனுடைய குமாரன், இந்த பாவிக்காக வந்து நான் உட்கார வேண்டும், எவ்வளவு களைப்பாக எனக்கு இருக்கிறது.
எனக்கெல்லாம் டேட் இல்லை, எனக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் இல்லை, எனக்கெல்லாம் டைம் இல்லை. நீ வந்தனா இன்றைக்கே மறித்து விடுவாய் என்று சொல்லவில்லை. தேவஜனமே, நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற வித்தியாசம். சிம்சோன், ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இந்த காரியத்தை பிரியமானவர்களே சாதாரணமாக நினைத்து விட்டான். சாதாரணமாக நினைத்து விட்டான். ஹல்லேலூயா. அவனை பார்ப்பதற்கே பயந்த பெலிஸ்தியர் அவனை பிடித்து கண்களை பிடுங்கி அவன் முடியெல்லாம் தலைமுடியெல்லாம் சிரைத்து அவனுக்கு வெண்கலத்துல ஹல்லேலூயா விலங்கு போட்டு கால்களுக்கு சங்கிலி போட்டு அவனை மாவரைக்க வைத்து, தேவஜனமே, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் மாவரைத்து கொண்டிருக்கிறது, விலங்கு போடப்பட்டிருக்கிறது, சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறது, கண்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, அந்த தலைமுடியெல்லாம் சிரைக்கப்பட்டு மகிமையெல்லாம் இழந்து போயிருக்கிறது. காரணம் மாம்ச சிந்தை, மாம்ச சிந்தை. தேவஜனமே, இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்திலே அசுத்த உதடுகளை பிசாசு மாம்ச சிந்தையின் மூலமாய் கொடுத்திருந்தான். அவனால சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்ல முடியவில்லை. காரணம், அதை சொல்ல சொல்ல ஐயோ நான் அந்தமானேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே, மறித்து விடுவேன் என்று சொல்கிறான். தேவஜனமே, இன்றைக்கு இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை தொட்ட அந்த அக்கினி நம்மை தொடும்படியாய், நம்முடைய இருதயத்தை தொடும்படியாய், நம்முடைய மாம்சத்தை தொடும்படியாய், நாம் ஆவியிலே ஹல்லேலூயா எழும்பும்படியாய் கர்த்தர் கிருபையாக அந்த அக்கினியை நமக்கு அனுப்ப விரும்புகிறார். இதே போலதான் யோனா, இதே போலதான் எலியா, இதே போலதான் பிரியமானவர்களே நெகேமியா. எல்லாரும் அழுறாங்க, ஆண்டவரே. ஹல்லேலூயா. நெகேமியா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்து ரெட்டுடுத்தி கொண்டு அழுகிறான். நாங்களும் எங்கள் பிதாக்களும் பாவம் செய்தோம் ஆண்டவரே. மாம்ச சிந்தையை ஒப்பு கொடுக்கிறான். எலியா, போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் அல்ல என்று சொல்லுகிறான். தேவஜனமே, மாம்ச சிந்தை போராடி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே நுழைகிறார். முழு உலகத்தினுடைய பாவ பாரம் அவர் மேல சுமத்தப்படுகிறது. நேரம் செல்ல செல்ல ஆவியிலே கலங்கி, பிரியமானவர்களே, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் சிந்தப்பட்டு மிகவும் வியாகுலப்படவும் துக்கப்படவும் அவர் தொடங்கினார். அப்பொழுது ஒரு செகண்ட்ல இந்த மாம்ச சிந்தை பிசாசு கொண்டு வந்து, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. நல்லா யோசித்துக் கொள்ளுங்கள். இந்த மாம்ச சிந்தை எப்படி ஜெயிக்கிறது? என் சித்தத்தின்படி அல்ல, உம் சித்தத்தின்படி ஆகும். பரமண்டலத்திலே எப்படி சித்தம் செய்யப்படுவது போல, ராஜ்யத்தில் எப்படி சித்தம் செய்யப்படுவது போல, பூமியில எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய ஊழியத்தில எப்படி சித்தம் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. சித்தம். சாமுவேலுடைய பிள்ளைகளுக்கு சித்தம் செய்யப்பட்டிருக்கலாம், செய்யப்படவில்லை. சாமுவேலே அவர்களை நியாயாதிபதிகளாக மாற்றிவிட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தம் நம் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. இதைதான் யோசேப்பும் தானியேலும் உணர்ந்து கொண்டார்கள். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா பிதாவின் சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார். எப்படி வெளியே வருவது? மாம்ச சிந்தை விட்டு, ஆண்டவரே, கிறிஸ்துவின் சிந்தைக்காக என்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து, ஆண்டவரே, தாழ்மையின் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, ஆண்டவரே, மரண பரியந்தம் என்னை தாழ்த்தி நான் வருகிறேன். ஆண்டவரே, என்னை நீர் உயர்த்துவீராக. என்னை சபை உயர்த்த முடியாது, என்னை சாமுவேல் உயர்த்த முடியாது. ஹல்லேலூயா. என்னை ஹல்லேலூயா எந்த பிஷப் உயர்த்த முடியாது. என்னை நீர் உயர்த்துவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி செய்தார். மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படி. தேவஜனமே, இன்னைக்கு இப்படிப்பட்டதான ஒரு சிந்தை எல்லா சிறையிருப்பையும் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொன்ன அந்த ஏசாயாவை கர்த்தர் சொல்லுகிறார், இதனாலே உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று, உன் அக்கிரமம் உனக்கு மன்னிக்கப்பட்டது.
நீ என் காரியத்தை போய், அல்லேலூயா, எனக்காக போய், எனக்காக நீ பேசி, யாரை எனக்காக நீ அனுப்பப்பட வேண்டும், என் காரியமாய் நீ போக வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் சிந்தை இருக்கும் போது யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்கிற காரியத்தை 100% நம்மளால செய்ய முடியும். பிரியமானவர்களே, கர்த்தரை கேட்காமல் நம்முடைய பிள்ளைகளை பாஸ்டராக மாற்ற முடியாது. காரணம், யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்பது அவர்தான் ஏற்படுத்த வேண்டும். அவருடைய நாலேஜ் இல்லாமல் யாரும் பேர் சபையில நியாயாதிபதிகளா இருக்க முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் நாம் எந்த இடத்திலும் காணப்பட முடியாது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் கிறிஸ்து இயேசுல இருக்கிற சிந்தை வராவிட்டால் நமக்குள்ள இருக்கிற வாசமாய் இருக்கிற பாவம் நாம் விரும்பாததையே நம்மை செய்ய வைக்கும். விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்ய வைக்கும். நம்மை நிர்பந்தமான மனுஷர்களாக மாற்றுவது. தேவ ஜனமே, ஒரு செகண்ட்ல பிசாசு வந்து கவிழ்த்து விடுகிறான். ஹல்லேலூயா. ஒரு செகண்ட்ல பிசாசு வந்து வஞ்சித்து விடுகிறான். கர்த்தருடைய சமூகத்துல, ஹல்லேலூயா, நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை தான் நம்மை உயர்த்த முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற, ஹல்லேலூயா, சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இருக்கிற அந்த சிந்தை தம்மை வெறுமையாக்கினால்தான் மனுஷ சாயலாக அவர் மாற முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அடிமையின் ரூபம் எடுத்தால்தான் சிலுவையை சுமக்க முடியும். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்து. இன்னைக்கு ஏன் நமக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லை, தாழ்மை இல்லை? பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஏன் இல்லை? அடிமையின் ரூபம் ஏன் எடுக்க முடியவில்லை? மேன்மையான போஸ்ட் பொசிஷனை நாம் ஏன் விரும்புகிறோம்? ஏன் சில இடங்களில் நம்மை தாழ்த்த முடியவில்லை? கிறிஸ்துவின் சிந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்த விரும்புகிறார். தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே தானியேலோ என்றால் தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். ஏனென்றால் தானியேல் மாம்ச சிந்தையை உபவாசித்து 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 அதை அழித்து போட்டான். ஹல்லேலூயா. தானியேல் எந்த சட்டங்களுக்கும் பயப்படவில்லை. உள்ள பாவம் இல்லாவிட்டால், பிரியமானவர்களே, எந்த சட்டமும் நம்மை ஜெயிக்கவே முடியாது. When sin is inside, hallelujah, this worldly commands, worldly rules, worldly authority will win us. பாவம் உள்ளே இருந்தால் உலகத்தின் சட்டங்கள் நம்மை ஜெயித்து விடும். ஹல்லேலூயா. எஸ்தருக்குள்ளும் மொர்தெகாய்க்குள்ளும் இருந்த அந்த எல்லா பாவத்தின் கிரியைகளும் அழிக்கப்பட்டவுடன் சட்டங்களை அவர்கள் ஜெயித்தார். இந்த வசனத்தை மட்டும் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகள். மகனே, மகளே, இன்னைக்கு கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ளே இருந்தால் ராஜ்யம் முழுவதையும் நீ ஆளுகை செய்வாய். You shall rule this country. இந்த தேசத்தை நீ ஆளுகை செய்வாய். இப்பொழுது உங்க குடும்பத்தையே, உங்க சரீரத்தையே, உங்க ஊழியத்தை ஆளுகை செய்ய முடியாமல் இருக்கிற நீங்களும் நானும் ராஜ்யம் முழுவதையும் ஆளுகை செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் சிந்தை காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாகிய ராஜாதி ராஜாவுக்கு நஷ்டம் வரக்கூடாது என்று சொன்னார். கிறிஸ்துவின் சிந்தையை உடைய ஒருவன் ராஜ்யம் முழுவதையும் ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அது எத்தனை பேர் வேணும்? 120 தேசாதிபதிகள் வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றார்கள்? 120 பேர். அக்கினி அபிஷேகம் அவர்களை தொட்டது. இன்னைக்கு இந்தியாவுக்கு 120 பேர், ஹல்லேலூயா, சீஷர்கள், அக்கினி அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்த அந்த சீஷர்கள் இருந்தால் போதும், இந்தியாவையே தலைகீழாக மாற்றிவிடலாம். இன்னைக்கு கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய சிந்தை என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அவருடைய சிந்தை, நீ ராஜ்யம் முழுவதையும் ஆளுகை செய்கிற, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக, ஹல்லேலூயா, பிரியமானவர்களே, தாழ்மை உள்ளவனாக, கீழ்ப்படிதல் உள்ளவனாக,
இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் ராஜாவுக்கு நஷ்டம் வராது. அவருடைய மகிமையை நாம திருட மாட்டோம், நாம் பெருமைப்பட மாட்டோம். நாம் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, நாம் நினைத்ததெல்லாம் செய்ய மாட்டோம். சாமுவேல் தன் பிள்ளைகளையே கொண்டு வந்து கர்த்தரையே கேட்காமல் நியாயாதிபதிகளாய் வைத்து கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. அவர்கள் பொருளாசைக்கு சாய்ந்தார்கள். ஊழியக்காரர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே கேட்காமல் கொண்டு வந்து 1வது மாடி ஒரு பிள்ளைக்கும், 2வது மாடி ஒரு பிள்ளைக்கும், 3வது மாடி ஒரு பிள்ளைக்கும், மொட்டை மாடி சாத்தானுக்கு கொடுத்து விடுகிறார்கள். சுத்தமா எல்லாமே போய்விட்டது, போய்விட்டது. ராஜாவுக்கு நஷ்டம் வரக்கூடாது. 120 பேர், அல்லேலூயா, கிறிஸ்துவின் சிந்தையுடைய 120 பேர் இந்த மாலை வேளையிலே கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. இந்த தேசாதிபதிகளுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துகிறது தரியு ராஜாவுக்கு நலம் என்று கண்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 3 பிரதானிகள். தேவாதி தேவனிடத்திலே 3 பிரதானிகள் இருக்கிறார்கள். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். 3 பிரதானிகள் இருப்பது நலம் என்று ராஜாவுக்கு கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் 3ஆம் வசனம் மட்டும் வாசித்து ஜெபிக்கலாம். பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் தானியேல் மேற்பட்டவனாய் இருந்தான். காரணம், அவனுக்குள்ளே கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த அந்த விசேஷித்த ஆவி இருந்தபடினாலே அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தேவஜனமே, இன்னைக்கு தேவனுடைய ஊழியர்கள், விசுவாசிகள் ஏன் சிங்கங்களை ஜெயிக்க முடியவில்லை? அல்லேலூயா. ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாய் இருந்தால்தான், விசேஷித்த ஆவியாகிய கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால்தான் சிங்கங்களை வாயை கட்ட முடியும், சத்துருக்களை வெட்கப்படுத்த முடியும். பலகணிகளை திறந்தாலே எருசலேம் இருக்கும். இன்றைக்கு பலகணி என்று சொன்னால் உங்க ட்ரீம்ஸ். அல்லேலூயா. ட்ரீம்ஸ், உங்க ட்ரீம்ஸ். இந்த ட்ரீம்ஸ்ல யார் வருகிறார்கள்? கெட்ட கெட்ட சொப்பனமாக வருகிறதா? அப்படி என்று சொன்னால் நீங்கள் இன்னும் பரலோகத்தோடு இணைக்கப்படவில்லை. பிரியமான தேவனே, we must be connected to the heavenlies. ஹல்லேலூயா. கர்த்தரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் ட்ரீம்ல, தானியேலுடைய ட்ரீம்ல, அவனுடைய ஜெபத்துல பலகணியை திறந்தாலே எருசலேம் தான். இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷித்த ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். ராஜாக்களை, தேசாதிபதிகளை, மந்திரிமார்களை, அல்லேலூயா, மந்திரவாதிகளை, சிங்கங்களை, சர்ப்பங்களை, தேள்களை ஜெயிக்கிற கிறிஸ்தவலா இருக்க வேண்டும். சிங்கம் வந்தால் சோர்ந்து போவதும், ஏன் தான் இந்த ஊருக்கு வந்தனோ, ஏன் தான் இந்த ஊழியத்தை செய்கிறனோ, இதெல்லாம் ஒரு சரியான அறிகுறி கிடையாது. This is not according to the word of God. தேவஜனமே, உங்க வாயில தேவையில்லாமல் அறிக்கை செய்து மாம்ச சிந்தையை பெற்றுக் கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஐயோ, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். என் வாயில நான் தப்பு தப்பா கன்ஃபஸ் பண்ணுவேன். என்னால முடியாது, என்னால வராது, எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறதான காரியம். இன்னைக்கு அநேக நல்ல நல்ல விசுவாசிகள், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் எழும்பவே முடியாமல் காரணம் அவங்க வாய் தான் அவர்களுக்கு பிரியமானவர்களை சத்துருவாக இருக்கிறது. எனக்கு பலன் இல்லை, எனக்கு முட்டி வலிக்கிறது, எனக்கு கால் வலிக்கிறது. பிரியமானவர்களே, இதெல்லாம் ரொம்ப அருவருப்பா இருக்கிறது கர்த்தருக்கு. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்னார். மோசே, உன் கண்ணை, உன் நாவை, உன் சரீரத்தை சிருஷ்டித்தவர் யார்? அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இந்த பூமி முழுவதையும், ராஜ்யம் முழுவதையும் ஆளுகை செய்ய கிறிஸ்துவின் சிந்தையோடு இருக்கிற ஒருவரை தேடி இந்த மாலை வேளையிலே கர்த்தர் வந்திருக்கிறார். தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொண்டாலே, நீ வேண்டிக் கொள்ள துவங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டது, கட்டளை வெளிப்பட்டது. அப்படி என்னதான் தானியேலுக்கு என்ன ஸ்பெஷல்? 10ஆம் அதிகாரம், அல்லேலூயா, 12ஆம் வசனம். தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதுக்கும், தேவனுடைய பிள்ளைகள் அறிவை உடையவர்களாய் இருக்க, ஞானமுடையவர்களாய் இருக்க வேண்டும். உன்னை உன் தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதுக்கும், இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினது போல தானியேல் தன்னை சிறுமைப்படுத்துகிறதுக்கும். இன்னைக்கு சிறுமைப்படுத்தினால் நமக்கு கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது. பிரியமானது, சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி
உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. தானியேலே, உன்னை தாழ்த்த தாழ்த்த உன் வார்த்தைகள் பரலோகத்திலே கேட்கப்படுகிறது. தானியேலே, நீ மிக மிக பிரியமானவன், விசேஷித்த ஆவி உனக்குள்ளே இருக்கு. ஆகவே உன்னால் மாத்திரமே இந்த ராஜ்யத்திலே சிங்கங்களை ஜெயிக்க முடியும். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் என்னவாக வந்திருக்கிறோம் என்பது உமக்கு தான் தெரியும் ஆண்டவரே. நாங்கள் ஏசாவாக இருக்கிறோமா, பிழையமாக இருக்கிறோமா, லோத்தை போல இருக்கிறோமா, ஆண்டவரே யூதாசை போல இருக்கிறோமா, உமக்கு தான் தெரியும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, 120 பேர் மேல் இறங்கின அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள். இன்னைக்கு எங்கள் நாவு தான் எங்களுக்கு சத்துருவாக இருக்கிறதப்பா. எங்கள் மாம்சம் தான் எங்களுக்கு சத்துருவாக இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நினைவுகள் தான் எங்களுக்கு, சிந்தை தான் எங்களுக்கு சத்துருவாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அல்லேலூயா. உங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாவிட்டால் உங்கள் கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க. வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. கர்த்தரிடத்துல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனாய் இருக்கிறது, நித்திய ஜீவனாய் இருக்கிறது, சமாதானமாய் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலே கிறிஸ்து இயேசுவுக்கு இருக்கிற சிந்தையை தாரும். என் மாம்சத்துல இருக்கிற கர்த்தாவே பாவம், ஆண்டவரே சோதரிக்கிற பாவ பிரமாணம் எனக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் கர்த்தாவே என் மனதினாலே உமக்கு மாத்திரமே ஊழியம் செய்ய வேண்டும். சாத்தானுக்கோ உலகத்துக்கோ மாம்சத்துக்கோ ஊழியம் செய்யக்கூடாது ஆண்டவரே. சிங்கங்களை ஜெயிக்க வேண்டுமா? அல்லேலூயா. நீ மனதினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். மாம்சத்தினாலே பிசாசுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. 120 பேர் பிரியமானவர்களே, தானியேல் கர்த்தாவே, தானியேலோடு ஏற்படுத்தப்பட்ட 120 பேர்கள் தானியேலை போல அபிஷேகம் பெற்றவர்கள் அல்ல, மனம் திரும்பினவர்கள் அல்ல. ஆனால் அதே 120 பேரை புதிய ஏற்பாட்டிலே நீர் அபிஷேகம் பண்ணின போது அவர்கள் சீஷர்களாகி அப்போஸ்தலர்களாகி வல்லமையான காரியத்தை செய்தார்கள். பிதாவின் சித்தத்தை செய்த ஊழியம் அந்த 120 பேர் செய்த ஊழியம் தான். அதை துவக்கி வைத்த இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் தான். அதற்கென்று அனுப்பப்பட்ட அப்போஸ்தலனாகிய ஹல்லேலூயா, மன்னிக்கவும், அந்த யோவான் ஸ்நானகன் செய்த ஊழியம். தேவஜனமே, இந்த ஹல்லேலூயா, இந்த 122 பேர் செய்த ஊழியங்கள் தான் இன்னைக்கு தேசங்களை அசைத்துக் கொண்டிருக்கு. கர்த்தாவே, நோவாவை போலவும் வெறி கொண்டு மதிமயங்கி போய் உலகத்தை நாங்கள் நேசிக்காதபடி, ஆண்டவரே, ஆபிரகாமை போல ஆகார்களை கர்த்தாவை தெரிந்து கொண்டு, கர்த்தாவே, எங்களுக்கும் எங்கள் ஊழியத்திற்கும் கடைசி வரைக்கும் நிர்பந்தமான மனுஷர்களாய் நாங்கள் மாறிவிடாதபடி, இஸ்ரவேலுக்கு கடைசி வரைக்கும் ஒரு முள்ளை ஏற்படுத்தி கொடுத்த ஆபிரகாமை போல நாங்கள் இராதபடி, கர்த்தர் சொன்ன வாக்கை மீறி நாங்கள் ஓடாதபடிக்கு கீழ்ப்படிதலை தாரும் ஆண்டவரே. இன்னைக்கு நம்மை உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை பெரிய ஹல்லேலூயா உன் பெயரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க விரும்புகிறார். உன்னை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். என் மகனே, மகளே, கர்த்தருடைய சிந்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க, சித்தத்துக்கு ஒப்புக் கொடுங்க. நம்முடைய கண்கள் பிடுங்கப்பட வேண்டாம், நம்முடைய முடிகள் சிரைக்கப்பட வேண்டாம், நம்முடைய கைகள்ல விலங்கு வேண்டாம், வியாதிகள் வேண்டாம், மரண பயம் வேண்டாம். மறுபடியும் ஆவியிலே புதுப்பிக்கப்பட ஒப்புக் கொடுங்க. கர்த்தாவே, இது எங்களால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. கர்த்தாவே, கிறிஸ்துவின் சிந்தைகளுக்கு தாரும் என்று இந்த நிமிஷத்திலிருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க போகிறோம் ஆண்டவரே. Lord, give us the mind, give us the hallelujah. Thank you, Jesus. Give us the anointing of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தின அபிஷேகம், இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தின ஆவியானவர் இன்னைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராகப்பா. நாங்கள் ஒருவராகிலும் கைவிடப்பட்டு போய்விடாதபடிக்கு கிருபை தாரும். துதி, கன, மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.